குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கடித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம். இதுல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, உடல் ஆரோக்கியம், வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு, படிப்பு, கடன், நோய் எதிர்ப்பு வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களின் நகர்வுகளையும் வைத்துட்டு தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமா இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சமா இருக்குது, 8ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும், உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பயங்கர ஸ்ட்ராங்கா 8ஆம் இடத்துல விருச்சிக ராசியில பலம் பெற்று இருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் இருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, நவம்பர் 2ஆம் தேதியே சுக்கிரன் உங்களுடைய ராசி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்க சுக்கிரன் ஆட்சி பலம் அடையுது. சுக்கிரன் ஆட்சி பலம் அடைகிறது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தென் நவம்பர் 9ஆம் தேதி புதன் வக்ரம் அடைகிறாரு. நவம்பர் 29 புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. புதன் வக்ரமாகி விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசிக்கு அதிசாரமா பயிற்சி ஆயிட்டு வக்ர பயிற்சி ஆயிட்டு தென் மறுபடியும் துலாத்திலிருந்து விருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதே போல நவம்பர் 11ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடையுது. நவம்பர் 16 சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் நீச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மாறுது. நவம்பர் 26 சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. நவம்பர் 28 சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். சரி, ஓகே. இப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், திருமணம் ஆகுமா, இந்த மாதத்தில் ஏதாவது நிச்சயிக்கப்படுமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இந்த 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நவம்பர் துவக்கத்திலேயே நவம்பர் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸ்ட்ராங்கா ஆட்சி பலத்தில் இருக்காரு. சூரியன் கூடவே இருக்கு. சூரியன் நீச்சமா இருக்குது. சூரியனை கூட நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்தாச்சு. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, சுக்கிரன் 7க்குடையவர். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய நபர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. உங்களுடைய சுயஜாதகத்துல சூரியன் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் டச்சாய் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா காதல் திருமணத்துக்கு போய் முடியும். வாய்ப்புகள் அதிகம் உண்டு. முதல்ல உங்களுடைய காதல் நிராகரிக்கப்படும், பின்பு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த மாசத்திலேயே நடக்கும். கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் அதிபதி 7ல பலமா இருக்கிறார். லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வாழ்க்கை துணையுடைய குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுடைய கண்ணோட்டம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வருமானத்தை, அவங்களுடைய குடும்பத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்புகளாக மாறிடுது. ஸோ அதை படுத்த நீங்க ஸ்ட்ராங் ஆகிறீங்க அப்படிங்கிறத நீங்க உணருவீங்க இந்த காலகட்டம். பொதுவாகவே மேஷ ராசியா இருந்தாலும் மேஷ லக்னமா இருந்தாலும் வாழ்க்கை துணை வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில், அவங்க கையில காசு பணம் அவங்க தான் வரவு செலவு பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும், வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த மேச ராசியோ மேஷ லக்னமோ 200% டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிடும். அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருந்தாலும் சரி, இப்போ வாழ்க்கை துணையினுடைய குடும்பமும் வாழ்க்கை துணையுடைய வருமானமும் ஜாதகரை உயர்த்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க, எல்லாத்துக்கும் அப்படித்தானே, நான் ஒருத்தர் சம்பாரிச்சா பார்த்தா 2 பேரும் சம்பாரிச்சாதான் ஆகும், அதுதான் நீங்க சொல்றீங்க இல்ல அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஆனா மேஷ லக்னம் மேஷ ராசி ரெண்டுல எதுவாக இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது எகைன் செவ்வாயோட வீடாவே வருது.
ஸோ இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதை நீங்கள் இந்த காலகட்டம் உணர்வீங்க, இந்த மாதம் உணர்வீங்க, அவ்வளோதான். உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று அதீத பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது. இதெல்லாம் எப்போ வரைக்கும் அப்படின்னா நவம்பர் மாதம் 23 வரைக்கும். நவம்பர் 23 மேலே அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், வக்ர பயிற்சி. நவம்பர் 23 மேலே கணவன் மனைவி உறவில் சின்னதாக மிஸ்கம்யூனிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. நவம்பர் 23 மேலே தேவையில்லாத கமிட்மெண்ட் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவில் ரொம்ப முக்கியமாக சில நேரங்களில் வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. முக்கியமாக அந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், சளி பிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அது இந்த மந்த் எண்டில் உறுதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஓகே, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய ஸ்தானம். அதன் அதிபதி இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவனுடைய நட்சத்திரத்தை ராகு கூட சேர்ந்திருக்கிறார். மாத துவக்கத்தில் கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயதானவர்களுக்கு பிளட் சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆக்சிலேட் ஆன மாதிரி, கொஞ்சம் அதிகமான மாதிரியான ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே வரும். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் பின்பு இந்த குருவினுடைய உச்சம் என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்குது, செட்டில்டாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற உணர்வை கொடுத்துருது. அந்த தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்துருது. உடல் ஆரோக்கியத்தில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதாவது பெரிய சேஞ்சஸ்னால் நெகட்டிவான சேஞ்சஸ் இல்லை. நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவை கொடுத்துருது அந்த குரு பகவான். வருமானம் எப்படி இருக்குது? எப்போவுமே 2ஆம் இடம் தான் வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். காசு பணம் வாங்குறது, பிடிக்கிறது, சம்பாதி எல்லாமே 2ஆம் இடம் தான். ஸோ அப்படிப்பட்ட 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், மூலத்திரிகோண பலம் அடையுது, ஆட்சி பலம் அடையுது. உச்சம் மீனத்தில் தான் ஆகும். இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் மூலத்திரிகோண பலம் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால வருமானம் சார்ந்து இதுவரை நீங்கள் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். ஓப்பனாக சொல்லப்போனால் மேஷத்துக்கு கடந்த ஒரு 2 மாதங்களாகவே பெரிய லெவலில் வருமானம் இல்லை. தொழில் அதுவும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு மாத சம்பளம் வாங்குறீங்க, அது பிரச்சனை தெரியாது உங்களுக்கு. மாத சம்பளம் வாங்கினாலுமே கையில் இருக்கிற காசு பத்தாம தான் போயிட்டு இருக்கு. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். நம்ம ஊதாரித்தனமாக செலவு பண்ணுன்னு மற்றவங்க நினைப்பாங்க, தேவைக்கு செலவு பண்ணுறக்க நம்மளால முடியல அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2ஆம் அதிபதி பலம் அடைகிறாரு. யாரெல்லாம் உங்களை அப்படி சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நிறைய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிடுவீங்க. ரொம்ப திருப்தியாக ஃப்ரீயாக இருப்பீங்க. வருமான ரீதியாக எந்த வித கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் நினைத்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 2 மடங்கு வருமானத்தை பார்க்க முடியும். 2வதாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்குமே தொழில் வேலை எதுனாலும் சரி ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுறக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை காட்டிடுது. வருமானத்தை பற்றி குறையில்லை, நல்லா இருக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும். வருமானம் நிறைய வருதுன்னு சொல்லி போட்டு ஆடம்பரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி. மேஷம் தொழில் அமைப்பு 10 சனி 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு. வக்ர நிவர்த்தி இந்த மாத இறுதியில் அடையுது. இப்போ தொழில் சம்பந்தமான புது முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா புதுசாக ஏதாவது காசு பணம் போடுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா விரயத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்ன ப்ராசஸ் தொழில் ரீதியாக போயிட்டு இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகிறது நல்லது. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சிம்பிள். புதன் தான் ஆறக்கூடியவர். அவர் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் தேதி நவம்பர் 9ஆம் தேதி வக்ரமாகுது. நவம்பர் 23ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி, வக்ர பயிற்சி ஆகுது. எகைன் நவம்பர் 29 வக்ர நிவர்த்தி ஆகுது. இப்போ நவம்பர் 9லேருந்து நவம்பர் 29 வரைக்கும் வேலையில் கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. ஒர்க்லோடு இருக்கும், நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், ஓய்வு கிடைக்காது, எல்லாமே வேலையில் இருக்கத்தான் செய்யும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா
அந்த புதன் வக்ரமாகி 7ஆம் இடத்துக்கு போயிட்டு எகைன் கடகடன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வந்துடுவார். தனுசுக்கு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ப்ரொமோஷனோ ஏதாவது ஒன்று இன்க்ரிமெண்ட்டோ இல்லை நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு பொறுப்புகள் சேர்ந்து வருவதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்திருக்கு. அப்போ கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. படிப்பு அப்படின்னு சொல்லும்போது குரு உச்சமாக இருக்குது 4ஆம் இடத்துல. வக்ரமானால ஒரு உச்சமாக இருக்கிறார். படிப்பை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, விளையாட்டுத்தனமும் இருக்கும், அதே நேரத்தில் படிப்பும் நல்லபடியாக இருக்கும். எனக்கு குருவினுடைய பார்வை செவ்வாய் கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சுபமான ஒரு சூழ்நிலை தான். கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகள் அதிகப்படியாக கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா 6 கூடியவர் வக்ரமாக இருக்கிறாரு. கடன் வாங்க தூண்டும், அதிக கடனை வாங்க வேண்டாம். அதே போல் வந்து 6 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மர்ம உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் ஆசனவாயு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு போகும். வயது முதிர்ந்தவர்களுக்கு கான்ஸ்டிபேஷனும், சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியாக வாழ்க்கை துணையோட இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழலையும் ஏற்படுத்தும். அதற்குண்டான மனநிலை தான் உங்களுக்கு தப்பாக இருக்குது, தவிர உடல் ரீதியாக தொந்தரவுகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கோச்சாரத்தில் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தியே தீரும் அந்த கிரகங்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. கடன் மட்டும் வாங்க வேண்டாம். ஏன்னா 6 கூடியவர் வக்ரமாக இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிற 8ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறதுனா நம்மளுடைய தகுதிக்கு மீறிய அளவுக்கு மீறிய கடனை வாங்கிடுவோம் யோசிக்காமல். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க. வேறு எந்த தொந்தரவுகளும் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னா, சிம்பிள் முருக வழிபாடு செய்துட்டு வாங்க. தினமும் செய்யலாம், தப்பு இல்லை. முருக வழிபாடு செய்துட்டு வாங்க. கெட்டிய முருகனை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருவார். ஏன்னா குரு பார்வை செவ்வாய்க்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியாது அந்த சக்ஸஸை. செவ்வாய் 8ல் இருக்குது, வெளியில் சொல்லிக்க முடியாது. ஆனால் சக்ஸஸ் உண்டு, சக்ஸஸ் அனுபவிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வராத கடன் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.